ஜனநாயக ரீதியாக எந்த செயலும் படலை. ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு எதிராக யார் போராடினாலும், அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும், அவங்களுடைய செயலுக்கு குற்றங்கள் கை நீட்டி காமிச்சாலும், எந்த மாதிரி வழக்குகள் போடுறது, இல்லை எந்த மாதிரி ஒரு பேரணி ஒரு போராட்டம் நடத்தினாலும் அவங்க மேலே தாக்கல் செய்கிறதும் இல்லை அவங்களுக்கு கைது செய்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தமிழகத்தை இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த பாலியல் வன்கொடுமைக்காக அண்ணாமலை சாட்டை எடுத்து போராட்டம் பண்ணாரு. இதுக்கு திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎஸ்டி வரி உயர்வு எப்போ சாட்டை எடுத்து போராட்டம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் 44,000 கோடி இவங்க எஜுகேஷன் பாலிசி கல்விக்காக செலவு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டாங்களா? அதுக்கு சாட்டை எடுத்துகிட்டு அடிக்கட்டுமா? அண்ணாமலை அவர்களுக்கு அட்லீஸ்ட் அந்த தைரியம் இருக்குல்ல. நீங்கள் தெருவில் பேசுகிறீங்களா? எந்த ஒரு தவறுகள் தமிழ்நாட்டில் நடந்தாலும் திமுக சார்பாக ஏதாவது பேசுகிறாங்களா, ஏதாவது செயல்படுறாங்களா? தமிழகத்தில் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் முதல் முறை கிடையாது. அதுதான் தமிழகத்தில் நடந்த முதல் பிரச்சனை கிடையாது. ஏக்கச்சக்க பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்காக பாலியல் வன்கொடுமை எதிர்கட்சியில் அரசியல் செய்து நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சி அமைச்சர்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்களும் அந்த பொண்ணுக்கு எதிர்காலம் இருக்குது, அது தெரியாமல் அரசியல் பண்ணுறாங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அரசியல் யாருமே பண்ணலையே. யார் அரசியல் பண்ணுறாங்க? இப்போ நீதிமன்றத்தில் இப்படி பேசியிருக்காங்க. அதுக்கு எதிராக நம்ம நிச்சயமாக பேச முடியாது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஒரு நமக்கு நியாயம் கிடைக்கல, அதுக்காக தான் நான் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போனா இது வரைக்கும் பாஜக ரூலிங் ஸ்டேட்டில் ஒவ்வொரு முறையும் இவங்க தெருவில் உட்காந்துட்டு போராட்டம் நடத்துகிறதும், இல்லை பேசுகிறதும், இல்லை இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசுகிறதும், இல்லை சட்டசபையில் பேசுகிறதும், அது எல்லாமே விளம்பரம் தேடுறதுக்காக செஞ்ச திமுக தானே இது. அரசியல் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும் போது, அரசியல் பண்ணாமல் அவியலை பண்ணணும்னு கேட்ட முதலமைச்சர் தானே. அப்போ மட்டும் நீங்கள் அவியல் பண்ணலை, இங்கே நாங்கள் பேசும்போது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா சொல்லப்படுதுன்னா, அப்போ இது ஜனநாயக ரீதியாக எந்த விகிதத்தில் நியாயமாகும்னு நான் கேள்வி கேட்குறேன். மணிப்பூர் விவகாரத்தில் இந்த தமிழக பாஜக எந்த ஒரு விதமான இதுவும் எடுக்கலை. அதே மாதிரி அங்கேயுமே பாஜக எதுவும் குரல் கொடுத்த போராட்டம் ஈடுபடலை அப்படின்னு சொல்லி சீமான் மக்கள் திசை திருப்புறதுக்காக பேசக்கூடாது. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை, தமிழகத்தில் நடக்கிற ஒரு பெண்கள் மேலே பாலியல் தொல்லைகள் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மணிப்பூரில் எல்லை மீறி பிரச்சனைகள் இருக்குது. அது கூட புரியாமல் திமுககாரங்க பேசுனாங்கன்னா அப்போ எதுக்கு தான் அரசியலில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை திமுகக்காக, இங்கே தமிழ்நாட்டில் திமுக அடிப்படையில் நடக்கிற பிரச்சனை ஒன்று தான். அப்போ நீங்கள் குரல் கொடுக்கல கேட்டாக்கா நான் நிச்சயமாக அவங்கள பார்த்து சிரிப்பு தான் வரும். அப்போது அரசியல் தெரியாமல் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது பிரச்சனை எதுக்காக நடக்குது அது புரியாமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க தான் நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் சந்தேஷ் கல்லியில் ஏன் குரல் கொடுக்கல? ஏன் புதுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்கல? ஏன் இது காங்கிரஸ்காரங்க மற்ற இடத்துல பிரச்சனை பண்ணும்போது குரல் கொடுக்குறாங்கல்ல? பாஜக ரூல் ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது பண்ணுறாங்கல்ல. உங்கள் ஸ்டேட்டில் நடக்கிற பிரச்சனையில், இல்லை உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஸ்டேட்ஸில் பிரச்சனை நடக்கும்போது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கன்னியாகுமரியில் நடந்த பிரச்சனைக்கு பேசுனீங்களா? இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காங்கிரஸ் குரல் கொடுத்தாங்களா? இல்லை சந்தேஷ் கல்லிக்கு திமுக காரங்க பேசுனாங்களா? இல்லை இதே திமுகலேருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தேஷ் கல்லிக்காக குரல் கொடுத்தாரா? அப்போ மட்டும் நீங்கள் பேசலை. மணிப்பூர் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. மணிப்பூரில் நடந்த பிரச்சனை எதுக்கு நடந்தது அது தெரியாமல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, திமுக காரங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அரசியலில் இருக்கக்கூடாது தான் நான் சொல்லுவேன். புதுசு இல்லையே. நேற்று சௌமியாவை கைது பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி தமிழிசையை கைது பண்ணாங்க. கைது பண்ணுறது புதுசு கிடையாது. அதான் சொல்லிட்டேன், ஜனநாயக ரீதியாக எதுவுமே இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கலை. கைது பண்ணால் பண்ணட்டும், பார்க்குறோம். பாஜக மாநில தலைவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கா? ஏன்னா இப்போ கிஷன் ரெட்டியை தேர்தல் இங்கே அதிகாரியாக 1க்கு 1 1+1 எப்போவுமே 2 தாங்க. அதான் நான் சொன்னேனே, பார்க்கும்போது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உங்களால் தர முடியலன்னா, இன்றைக்கி பெண்களுக்காக நீங்கள் மையம் திறப்பு விழா கொண்டாடுறீங்க. தெளிவாக இருக்கட்டும், என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டும். பெண்களுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தால்
அது எந்த வித மாநிலம் இருந்தாலும் எல்லை மீறி நம்ம தமிழகத்தில் மட்டுமில்லை நம்ம இந்தியாவில் எந்தெந்த பார்டர்ஸ் இருக்கோ ஸ்டேட் வைஸ் அது எல்லாமே தாண்டி நம்ம குரல் கொடுக்கணும். பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, அவள் எந்த ஜாதி சம்மந்தப்பட்டது, எந்த மதத்தில் சம்மந்தப்பட்டது, எந்த ஒரு கட்சி ரீதியாக சம்மந்தப்பட்டிருக்கானா அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பெண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கும்போது, இந்த மாதிரி தாக்குதல் நடக்கும்போது